ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறேன். தக்காளி, வெங்காயம், தேங்காய், மல்லித்தழை, அப்புறம் சோம்பு, பட்டைக்கிராம்பு போட்டிருக்கேன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு சோம்பு போட்டுருவேன். இது வதக்குனதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும், அதை அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், பன்னீர் வீட்டிலே தான் செஞ்சேன். நான் இது 3/4 லிட்டர் பால், அப்படி லெமன் ஊற்றி திரிய வச்சு வடித்து வெயிட் ஏற்றி வச்சு அப்படி பன்னீர் தயாரிச்சாச்சு. கடையில் வாங்கினா 100 ரூபா மக்களே. இது நான் 30 ரூபாய்க்கு முடிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த பன்னீர் 30 ரூபா தயாரிக்க. அப்புறம் வதக்கிட்டு அரைச்சதை ஊற்றிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு பன்னீரை கட் பண்ணி உள்ளே போட்டுற வேண்டியதான். இதுதான் பன்னீர் கிரேவி. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றின உடனே லேசாக ஒரு கொதி வந்தோடனே பன்னீரை போட்டு வேக வைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அளவாக ஊற்றி வைங்க. ஏற்கனவே மசாலா நம்ம வதக்கியிருக்கிறோம். அப்புறம் குழம்பு மசாலா தானே, சீக்கிரம் வந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றாதங்க, கெட்டியாக வைங்க. பன்னீர் சூப்பர். இதே பன்னீர் கடையில் வாங்கினா 100 ரூபா மக்களே. ஆனால் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அது கலப்படம் சேர்க்குறாங்க. பியூர் பன்னீராக கிடைக்காது. பாலெல்லாம் நம்மளுக்கு பியூர் பால் இல்லை, இருந்தாலும் நமக்கு வீட்டில் செய்கிறது எல்லாமே நல்லா தானே இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஒரு பன்னீர் கிரேவி சிம்பிள் மெத்தடில் வச்சு முடிச்சாச்சு. வதக்கி அப்புறம் தாளித்து வெங்காயத்தை வதக்கி போட்டு குழம்பு மசாலாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பாருங்கள், இவ்வளோ பன்னீர். இது 3/4 லிட்டர் பால் மக்களே. பாருங்கள், 3/4 லிட்டர் பாலில் எவ்வளோ பன்னீர் தயாரிச்சுக்கோம். பாருங்கள், வீட்டிலே சும்மா ஒரு நாள் செஞ்சேன். ஒரு வாரத்தில் ஒரு நாளாக குழந்தைங்களுக்கு பன்னீர் கொடுக்கணும். எங்கள் வீட்டில் யாருக்கும் எங்கள் பிள்ளைக்கு கால்சியம் ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வந்துடுச்சு மக்களே. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் எப்படிலாமோ சாப்பாடு கொடுத்து தான் பார்க்குறேன். ஆனால் பிள்ளைக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. பொண்ணு மாத்திரை கட்ட சாப்பிட்றதா. அதனால் பன்னீர் கிரேவி